உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் எத்தனை கண்ட்ரி எத்தனை டெஸ்டினேஷன் இருந்தாலும் இதை ஒன்றுத்தையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களில் எத்தனை பேர் மில்கி வேவை வெறும் கண்ணால் பார்த்துருக்கீங்க? இந்த மில்கி வேவை அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது. மில்கி வேவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டார்க் ஸ்கை ஏரியாவுக்கு நீங்கள் போய் ஆகணும். அதாவது லைட் பொல்யூஷன் சுற்றி எங்கேயுமே இருக்கக்கூடாது, அப்படியே டார்க் இருட்டாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற அன்றைக்கி கண்டிப்பாக க்ளவுட்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா க்ளவுட்ஸ் வந்து வியூவை மறைச்சிடும். செகண்டு, நீங்கள் பார்க்குற அன்றைக்கி நிலா இருக்கக்கூடாது. நிலா இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கிளியர் வியூ உங்களுக்கு தெரியாது. தேர்டு, ஸ்கை ட்ராக்கிங் ஆப்பில் மில்கி வே எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு இருட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணு அந்த எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த டைம் நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கண்ணில் நம்மளோட கேலக்ஸியை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். வெறும் கண்ணால் நம்மளால் இறந்து போன எக்கச்சக்கமான ஸ்டார்ஸை நம்மளால் பார்க்க முடியும். மில்கி வே மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு சில மீட்டியோஸ் வந்து எர்த்தை நோக்கி வரும். அந்த டைம் உங்களுக்கு வானத்தில் கலர் கலரான மீட்டியோஸ் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் மில்கி வேவும் பார்க்கலாம், இந்த மாதிரி மீட்டியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்குற மில்கி வே எதுவுமே லைவான வியூ கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.